இப்போது நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பேர் கொடுத்துக்கலாம், பாவின் க்ளோத்திங் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சின்னதாக ஒரு க்ளோதிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற மாதிரி, ஏன்னா ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. க்ளோதிங் தான் வந்து நிறைய பேர் ட்ராப்ஷிப்பிங் பண்ணுறாங்க, ரீசெல்லிங் பண்ணுறாங்க, ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். என்னன்னா கரன்சி டிஸ்பிளே, நம்ம வந்துட்டு எந்த நாட்டு கரன்சியில் வந்துட்டு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் இருந்துட்டு யூரோவில், டாலரில், ஜப்பானீஸ் எண்ணில் எல்லாத்துலேயுமே வாங்க முடியும். பட் நம்ம வந்துட்டு எந்த விலைக்கு, நம்மளோட யூனிட்ஸ் வந்துட்டு எந்த விலையில் ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம குறிப்பிடணும். INR அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா பாவின் க்ளோதிங் ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, அதனால் ஒரு டம்மி வெப்சைட், டம்மி பேஜ் மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம எதுவுமே டிசைன் பண்ணலன்னா நம்மளோட ஸ்டோர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் இந்த இகாமர்ஸ், குவிக் காமர்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் பயங்கர பூமிங்கில் வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போல்லாம் ஆன்லைனில் கடை போடுறதை விட ஆஃப்லைனில் வீட்டில் உட்காந்தபடியே நான் வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைனில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எந்த விதமான வியாபாரத்தை பண்ணினாலும் அதை ஏன் ஆன்லைனில் பண்ணக்கூடாது உங்களுக்கே தோணுதில்ல. ஆனால் எப்படி பண்ணுறது, நான் என்னோட வியாபாரத்தை ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணுறது எப்படி, ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு எக்கச்சக்கமான டவுட் வருதில்ல. பண்ண முடியும். அதுக்கு தான் Shopify அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க நினைக்கக்கூடிய, நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுற பிசினஸை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க பண்ண முடியும். ஆனா எப்படி பண்றது அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வெல்கம் டு பாஸ் வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இப்போ Shopify உள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹோம்ல கீழே வர்றப்போ வந்துட்டு கெட் ரெடி டு செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து செட்டப்ல முதல் படி, செட்டப் கைடு. ஓகே, ட்ராப் டவுன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்குது பாருங்கள், ஆட் யுவர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு முதல் விஷயமாக வருது. ஆட் கஸ்டம் டொமைன் அது தானாக வரும். கீழே செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜென்ரல் செட்டிங்ஸ் இது உள்ளே வரும். அதாவது ஸ்டோர், மை ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டோர் பேர் என்னங்கிறது இருக்கணும்ல. மை ஸ்டோர் நம்ம எப்படி கொடுக்க முடியும், நம்மளோட ஸ்டோர் அது ஓகே, பட் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியணுமோ அந்த பேர் கொடுத்துக்கணும். இப்போது நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பேர் கொடுத்துக்கலாம், பாவின் க்ளோத்திங் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சின்னதாக ஒரு க்ளோதிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற மாதிரி, ஏன்னா ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. க்ளோதிங் தான் வந்து நிறைய பேர் ட்ராப்ஷிப்பிங் பண்ணுறாங்க, ரீசெல்லிங் பண்ணுறாங்க, ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால அந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ பாவின் க்ளோத்திங் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸ்டோரோட ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, கஸ்டமர் கேர்லாம் வரணும்ல. அப்புறம் ஸ்டோரோட ஒரு இமெயில், ஏன்னா நமக்கு வந்துட்டு ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இமெயிலில் வரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசீவ் மெசேஜஸ் அபவுட் யுவர் ஸ்டோர் அப்படின்னு வரும். ஸ்டோருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதோ அது வந்துட்டு நமக்கு ஃபோனில் மெசேஜ் வரும். அதை சேர்த்து அதுக்கப்புறம் நமக்கு இமெயிலையும் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோர் டீட்டெயில்ஸில் பாவின் க்ளோதிங் ஸ்டோர் இருக்குது, நம்ம கொடுத்த இமெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ அடுத்தது பில்லிங் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாகணும். பில்லிங் அதாவது நம்மளோட கம்பெனியோட பேர் வந்து இந்த லீகல் பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிற காலமில் நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது என்ன கேட்குது, கண்ட்ரி, ரீஜன், எப்போவுமே கேட்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் தான். அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து விற்கிறீங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஷாப்பிஃபைல நீங்கள் எங்கே இருந்தாலும் விற்கலாம், இந்தியாவில் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. ஷாப்பிஃபை வந்துட்டு நம்ம ஊருந்தோட தளம் கிடையாது, அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் விற்கலாம். நம்ம இந்தியான்னு கொடுக்குறோம். அப்புறம் இந்தியாவில் உங்களோட அட்ரஸ் நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. அட்ரஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியான்னு வருது, தேடிக்கோங்க. சிட்டி வந்து பெங்களூர், ஒரு உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன், ஏன்னா ஸ்டார்ட் அப்னாலே பெங்களூருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஸோ ஸ்டேட்டில் பின்கோடு வந்துட்டு சும்மா உங்களோட புரிதலுக்காக போடுறேன். அப்பார்ட்மெண்ட், உங்களோட அப்பார்ட்மெண்ட் பேர் இல்லை அந்த ஸ்ட்ரீட் பேர், அது என்க்ளேவ் பேர் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக தான். அப்போஸ் நீங்கள் அட்ரஸ்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். பில்லிங் இன்ஃபர்மேஷனில் பெருசாக நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன இருக்கீங்களோ, என்ன அட்ரஸோ அதை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ அடுத்தது வந்து ஸ்டோர் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். என்னன்னா கரன்சி டிஸ்பிளே, நம்ம வந்துட்டு எந்த நாட்டு கரன்சியில் வந்துட்டு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் இருந்துட்டு யூரோவில், டாலரில், ஜப்பானீஸ் எண்ணில் எல்லாத்துலேயுமே வாங்க முடியும். பட் நம்ம வந்துட்டு எந்த விலைக்கு, நம்மளோட யூனிட்ஸ் வந்துட்டு எந்த விலையில் ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம குறிப்பிடணும். INR அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஸோ டாலரில் வைக்க போகிறீங்கன்னா கோர்ஸ் மாற்றிக்கோங்க, டாலரில், நோ இஷ்யூஸ். அப்புறம் யூனிட் சிஸ்டமில் வந்துட்டு இப்போ மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்ட்டு, ஏன்னா வந்துட்டு கிலோகிராமில் நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோமோ அதோட மெஷர்மெண்ட், அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கிலோகிராம் அப்படிங்கிறதுலே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இம்பீரியல் சிஸ்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பவுண்டு அப்படின்லாம் வரும். நம்ம ஊரில் இது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்த மாட்டோம் இல்லையா. இது வந்துட்டு யூஸ்வலாக, அதாவது நம்ம பயன்படுத்தாத ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்கன் இல்லையா. ஏன்னா நம்ம யூரோப்லேயே வந்துட்டு ஏறத்தாழ நம்மளோட விஷயங்கள், ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற இங்கிலீஷ் வந்து யூரோப்பியன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இல்லை. ஸோ இந்த மெட்ரிக் சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இம்பீரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுன்ஸு, பவுண்ட்ஸு அதிலலாம் இருக்கும்.
நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அதோட புரிதல் அவ்வளோ இருக்காது. லைக் அவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் தேவையில்லை. ஸோ கிலோகிராம், கிராம்ஸ் அதுலேயே நம்ம போகலாம். டைம் ஜோன் அஃப்கோர்ஸ் நம்ம கொல்கட்டா தான் நம்ம பயன்படுத்துவோம். கொல்கட்டா, மும்பை, சென்னை, டெல்லி, GMT + 5 hours 30 அதே கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆர்டர் ஐடியில் போகிறப்போ வந்துட்டு ஒரு ஆர்டர் ஐடி நமக்கு வரும் இல்லையா? ஆர்டரில் வந்துட்டு நமக்கு ஒரு நம்பர், சில குறிப்பிட்ட நம்பர்ஸ், கோடு மாதிரி வரும். ஸோ அந்த ஆர்டர் ஐடியில் ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன? ப்ரிஃபிக்ஸ்னால் வந்துட்டு அந்த ஆர்டர் ஐடிக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம். சஃபிக்ஸ்னா ஆர்டர் ஐடிக்கு பின்னாடி வரக்கூடிய, அந்த எண்ணுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதை இங்கே குறிப்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பாவின் க்ளோத்திங் ஸ்டோர் அப்படிங்கிறதுனால நான் BCS அப்படிங்கிறது வந்து ப்ரிஃபிக்ஸில் கொடுக்குறேன். சஃபிக்ஸில் வந்துட்டு கர்நாடகா அப்படிங்கிறதுனால KAR அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னு வரும். இப்போ ஆர்டர் பே ஆனதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆர்டர் இருக்குது. என்னன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபுல்ஃபில் தி ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலி ஃபுல்ஃபில் ஒன்லி த கிஃப்ட் கார்ட்ஸ் ஆஃப் தி ஆர்டர்னு ஒன்று இருக்குது. டோன்ட் ஃபுல்ஃபில் எனி ஆர்டர் லைன் ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிராண்ட் அசர்ட்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம சேல்ஸ் சேனல் இருக்குது, நம்மளோட லோகோ இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டிசைன் இருக்குது, நம்மளோட தீம், நம்மளோட ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஏதாவது இங்கே கீழே நீங்கள் மாற்றணும்னா மாற்றலாம். சேஞ்ச் லோகோ, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ அடுத்து நம்ம வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பாருங்க, டொமைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டோரோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டோம். இப்போ டொமைன் இன்ஃபர்மேஷன்னா என்ன? நம்ம எந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனாலும், இப்போ அமேசான்குள்ளே போகிறோம், கூகுளில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே google.com https://2 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு டொமைன் இன்ஃபர்மேஷன், வெப்சைட், இணையதளம். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம குறிப்பிடணும். இப்போ வந்துட்டு இங்கே shopify.freedom.com அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஸ்டோர் நம்ம வந்து வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் எக்ஸிஸ்டிங் டொமைன், அதாவது நீங்கள் ஏற்கனவே காசு கொடுத்து GoDaddy, அப்புறம் இன்னும் நிறையா வந்துட்டு டொமைன் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். அவங்கக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து ஆல்ரெடி டொமைன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் இங்கே லிங்க் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா புதுசாக டொமைன் நீங்கள் வாங்க முடியும். பை நியூ டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ பை நியூ டொமைன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து பாவின் க்ளோதிங் ஸ்டோர் இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்ன டொமைன் அவைலபிளாக இருக்குதுன்னு இங்கே காட்டுது. bavinClothingStore.com $16 ஒரு வருஷத்துக்கு. ஸோ நான் பை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். .in, .net, .org, .store, .shop அப்படின்னு நிறைய இருக்குது. சேஞ்ச் டு நியூ ஷாப்பிஃபை டொமைன் ஒன்று இருக்குது. கனெக்ட் எக்ஸிஸ்டிங் டொமைன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. எந்த டொமைனில் நான் கனெக்ட் பண்ணணுமோ அந்த டொமைனை இங்கே நான் குறிப்பிடணும். இந்த டொமைன் அப்படிங்கிற ஒரு இதில் பாக்ஸில் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆல்ரெடி இல்லையா? அந்த ஆன்லைன் ஸ்டோருக்குள்ளே நான் போகிறேன். அதில் வியூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ இருக்கிற ஆன்லைன் ஸ்டோர் இப்போ பார்த்தீங்கன்னா shopify.freedom.com அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா பாவின் க்ளோதிங் ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா? அதனால் ஒரு டம்மி வெப்சைட், டம்மி பேஜ் மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம எதுவுமே டிசைன் பண்ணலன்னா நம்மளோட ஸ்டோர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு shopify.freedom.com அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸ்டோரோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம இப்படி தான் ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னைக்கு இந்த ஷாப்பிஃபை பிளாட்ஃபார்மில் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலால ஷாப்பிஃபை கோர்ஸே இருக்குது. அந்த கோர்ஸை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா ஆப் டவுன்லோட் பண்ணி இன்னும் நிறைய கோர்ஸை நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kandan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.